கடன் தொல்லை தாங்க முடியல, நீங்க தான் காப்பாற்றணும். கண் கலங்கிய வனிதா விஜயகுமார். நடிகை வனிதா விஜயகுமார் அவருடைய மகள் தயாரிப்பில் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார். இந்த படத்தின் கதையை வனிதாவே எழுதி இயக்கியிருந்தார். இந்த படத்தில் இடம்பெற்ற ராத்திரி சிவராத்திரி பாடலை பயன்படுத்தியதற்காக இளையராஜா வழக்கு தொடர்ந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏற்கனவே அந்த பாடலுக்கான உரிமையை வாங்கிவிட்டதாக வனிதா கூறியிருந்தார். வனிதா இளையராஜாவை சந்தித்து ஆசிர்வாதம் வாங்கி அந்த புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்திருந்தார். இருப்பினும் இளையராஜா அவர் மீது வழக்கு தொடர்ந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் செய்தியாளர்கள் சந்திப்பில் தனது ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார். அதில் இளையராஜா வீட்டிற்கு தான் மருமகளாக போயிருக்க வேண்டும் என்று வனிதா பேசியது சர்ச்சையை கிளப்பியது. இருந்தும் இந்த படத்திற்கு அது ஒரு பப்ளிசிட்டி போன்று அமைந்தது. இதனால் இந்த படத்திற்கு ரசிகர்கள் படையெடுப்பார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவிற்கு வசூல் செய்யவில்லை. ஒரு வாரத்திற்குள் இந்த திரைப்படம் தியேட்டரிலிருந்து வெளியேறுகிறது. இதனால் வனிதா இப்போது புதிய முடிவெடுத்திருக்கிறார். அதாவது இந்த படத்தை OTT அனுப்பாமல் தன்னுடைய யூடியூப் சேனலில் வெளியிடுவதாக முடிவெடுத்திருக்கிறார். அதிலும் மெம்பராக இணையும் நபர்கள் மட்டுமே அந்த படத்தை பார்க்கும்படி வைத்திருக்கிறாராம். இந்த மெம்பர்ஷிப் பெறுவதற்கு 86 ரூபாய் கட்டண சேவை செலுத்த வேண்டுமாம். ஒரு முறை செலுத்திவிட்டால் வனிதாவின் படங்கள் எல்லாவற்றையும் அதிலேயே பார்த்து கொள்ளலாம் என்று வனிதா கூறியிருக்கிறார். இது குறித்து வனிதா வெளியிட்ட லைவ் வீடியோவில் ரசிகர்களிடம் வேண்டுகோள் வைத்திருந்தார். நான் இந்த படத்தை உருவாக்குவதற்காக அதிகமான கடன் வாங்கி இருக்கிறேன். என்னை நம்பி பல குடும்பங்கள் இருக்கிறது. நீங்கள் எனக்காக பல நேரங்களில் உதவி செய்திருக்கிறீர்கள், துணையாக இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் இப்போது இந்த சின்ன தொகையை கட்டி மெம்பராக மாறிவிட்டீர்கள் என்றால் எனக்கு பெரிய உதவியாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் வனிதா. மேலும் தனது சொந்த குடும்பத்தினரே பல துரோகங்கள் செய்திருப்பதாகவும் அக்காலத்தில் சமூக ஊடகங்களின் சக்தி பற்றி தெரியாததால் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை வெளியில் சொல்ல முடியவில்லை என்றும் கண் கலங்கி பேசிய வனிதா விஜயகுமாரின் பேச்சு மனதை உருக வைப்பது போன்று அமைந்துள்ளது. மேலும் வனிதா விஜயகுமார் ஒரு பெண்ணாக சவால் மிக்க இந்த சமூகத்தில் தொடர்ந்து போராடி வந்தாலும் அவருக்கு காலம் கை கொடுக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் திருமணம் தோல்வி, இரண்டாவது திருமணம் தோல்வி, மூன்றாவது திருமணமும் தோல்வி. மூன்றாவது திருமணத்திற்கு முன்பு ராபர்ட் மாஸ்டருடன் காதல் தோல்வி. இப்படி தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வந்த வனிதா விஜயகுமார் குறித்து 1000 விமர்சனம் இருந்தாலும் சாதிக்க வேண்டும் என்கிற லட்சியத்துடன் சொந்தமாக தயாரித்து அவரே இயக்கி நடித்த படமும் தோல்வியை தழுவியிருக்கிறது. இப்படி சோகங்கள் நிறைந்த வனிதா விஜயகுமார் வாழ்க்கையில் இனிவரும் காலங்களில் மகிழ்ச்சியை கொடுக்கும் வகையில் நேரம் காலம் அவருக்கு இனிமையானதாக அமையட்டும் என்று வனிதா விஜயகுமாரின் லட்சக்கணக்கான ரசிகர்கள் பிரார்த்தனை செய்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்.